மாக் பண்றது எனக்கு கிட்ட ஒருத்தவங்க பேச வரும்போது அப்படி பண்ணி நான் சொல்லிட்டேன். நீங்க நான் மார்க்னு ஒத்துக்க மாட்டேன் சொல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து எபிசோடு எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து எபிசோடு முடிவுல ஒரு பிரச்சனை மாதிரி ஏற்பட்டது. யார் யாருக்கு நடுவுல? திவ்யா கணேஷ்க்கும் கானா வினோத்துக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. லைவ்ல அந்த விஷயத்தை நிறைய காமிச்சாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த வீட்டில் மொத்தம் 11 பேர் இருக்காங்களா? கரெக்டாக 2 டீமா இப்போதாங்க பிரிஞ்சிருக்கு. எப்போவுமே வந்து பிக் பாஸ்ல வந்து குரூப் இருக்கும், அதை தாண்டி தனியாகவும் சிலர் இருப்பாங்க. ஆனால் இப்போ எக்ஸாக்டாக 2 குரூப் பிரிஞ்சிருக்கு. குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னு சொல்றேன். முதல்ல அன்பு கேங்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். விக்ரம், சபரி, கனி, அரோரா, இதை தாண்டி திவ்யா கணேஷ், இதை தாண்டி சுபிக்ஷாவை சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விலைக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து சுபிக்ஷா வந்து அன்பு கேங்ல தான் கொஞ்சம் கலந்துருக்காங்க. ரைட்டு, இப்போ 6 பேர் சேர்ந்து ஒரு கேங்கா இருக்காங்களா? இப்போ 5 பேர் கேங்க சொல்றேன். அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் பார்வதி, அமித், சாண்ட்ரா, இதை தாண்டி வந்து கமருதீன், கானா வினோத், இவங்க 5 பேர் ஒரு டீமா இருக்காங்க. இவங்க 6 பேர் ஒரு டீமா இருக்காங்க. எதை வச்சு டீம்னு சொல்றேன்னா எப்பவுமே குரூப்பா உட்காந்து பேசும்போது இவங்க தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த டீமை பொறுத்த வரைக்கும், திவ்யா கணேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே உட்காந்துடுறாங்க. திவ்யா கணேஷ் இந்த டீம் கூட நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க. கானா வினோத் வராரு, ஆனா என்னதான் இருந்தாலும் மேக்ஸிமம் இவங்க தான் வந்து இந்த குரூப்ல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது பார்வதி வந்து அமித், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து கானா வினோத், அதுக்கப்புறம் கமருதீன், இவங்க 5 பேர் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, நேத்து நடந்த சண்டையில பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது திவ்யா கணேஷ் தான். திவ்யா கணேஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா 7 ஒரே டீம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்படி பிரச்சனை ஏற்படும் போது பிரச்சனையை பத்தி பேசாம திவ்யா கணேஷ் சட்டுன்னு ஒரு மாறுறாங்க. நீங்க அதை கவனிச்சு பாருங்களேன். இப்ப ஏன் 7 சொன்னன்றதை நோக்கி தான் போனோம். இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரி, இதுதானே நடக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரச்சனையில வந்து கோவப்படும் போது இவர் யாரு, கானா வினோத் எப்பவுமே வா போன்னு பேசிடுவாரு. ஒருத்தங்க கிட்ட நிறைய பேர் அப்படி பேசுவாங்க. சிலர் வா போன்ற மாதிரி தான் பேசவே செய்வாங்க. எப்படி பார்த்தாலும் கானா வினோத் இவங்களை விட வயசுலாம் பெரியவர். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா வா போன்னு பேசாதீங்க, வாங்க போங்கன்னு பேசுங்கன்னு அந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. இஷ்யூவை விட்டுட்டு அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, லைவ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திவ்யா ஏகப்பட்ட மார்க்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க. பார்வதி கூட ஒரு சண்டை ஏற்படும் போது ஏகப்பட்ட மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து நான் மார்க்கிங்கே பண்ணலன்னு சொல்றாங்க. யார்கிட்ட? இவங்க ஒரு கேங்ல இருக்காங்களா, அந்த கேங் கிட்ட மார்க்கிங்கே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மார்க்கிங்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப அரோராவே லாக் பண்ணிடுறா. இங்க கேட்கிறவங்களே நம்பல இவங்க மார்க்கிங் தான் பண்ணாங்கன்னு. இவங்க கேங்ல இருக்கவங்களுக்கே நல்லா தெரியுது. அரோராவும் இல்ல, நீங்க பண்ணது மார்க்கிங் இல்லைன்னா என்ன மார்க்கிங், நீங்க பண்ணது மார்க்கிங் தான்ற மாதிரி சொல்றா. இல்ல என்னால ஏத்துக்க முடியாது, நான் பண்ணது மார்க்கிங் கிடையாது, நான் அப்படிதான் பண்ணேன் இப்படிதான் பண்ணேன்ற மாதிரிலாம் திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திவ்யா மார்க்கிங் தான் பண்ணாங்க. திவ்யா வந்து இவங்க 5 பேர்கிட்ட இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணுன்றதுக்காக ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது வீக்கெண்டு கண்டிப்பா இந்த இஷ்யூ வரும். அப்படி இஷ்யூ வரும்போது இவங்க 5 பேர் நமக்கு சப்போர்ட்டிவா பேசணுன்றதுக்காகவே சிலதை பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேணாம். கானா வினோத் பக்கம் தான் நியாயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க யார் பக்கம் நியாயம் இருக்கிறதா சொல்லுங்க. திவ்யா கணேஷா கானா வினோத்தான் வந்தா கண்டிப்பா கானா வினோத் பக்கம் தான் இந்த இஷ்யூல நியாயம் இருக்கு. ஸோ விஜய் சேதுபதியுமே இந்த வாரம் வந்து கானா வினோத்தை இதை வச்சு அடிக்க மாட்டாருங்க. திவ்யா கணேஷ் எப்படியாவது அவரை சிக்க வச்சிடலான்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்தெல்லாம் விஜய் சேதுபதி ரொம்ப திட்ட மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க அதுக்கேற்ற காய் நகர்த்தல் வேலையெல்லாம் பண்றாங்க. இவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்கிறதா சொன்ன பாருங்களேன். அவங்க 5 பேர் வந்து இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அரோரா சூப்பரா கேட்டா. என்ன கேட்டானா, நீங்க பண்ணது மார்க்கிங் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறா. டக்குன்னு திவ்யா கணேஷ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல நான் மார்க்கிங்லாம் பண்ணல, அவங்க தான் இப்படி பண்ணாங்க, நான் அதனால தான் ரியாக்ட் பண்ணேன், அப்படி இப்படின்ற மாதிரி என்னமோ குளறிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கமருதீன் இந்த இடத்துக்கு வரான். இவங்க சொன்னது யார்கிட்ட? ஒரு கேங், அன்பு கேங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் வரான். கமருதீன் வரும்போது கூட இவங்க ஸ்டாப் பண்ணல, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா கானா வினோத் இந்த இடத்துக்கு வராரு. கானா வினோத் இந்த இடத்துல என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கலான்ட்டு உட்கார்றதுக்காக வராரு. உடனே சொல்லிட்டு இருக்கிறத திவ்யா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் எதுனாலும் அப்புறமா சொல்றேன் அரோரா, எதுனாலும் நான் அப்புறமா சொல்றேன், இப்போ எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா கானா வினோத் அங்க வந்துட்டார்ல, அதனால சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா? திவ்யா கணேஷ்கே தெரிஞ்சிருச்சு. அச்சோ, இதுல நம்ம பக்கம் நிறைய தப்பு இருக்கே, நம்ம என்ன பண்றதுன்னு இப்ப ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு வேற வரப்போகுது. விஜய் சேதுபதி இதோ வந்துருச்சுல சனி ஞாயிறு. ஸோ இது வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.